எல்லோருக்கும் வணக்கம். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 25. அணுயாத்திரம் செய்தேனோ அணிலங்களைப் போலே. இந்த இராமாயண கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீ ராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள். ஸ்ரீராமபிரான், சீதா பிராட்டி, லக்ஷ்மணர் ஆகியோர் வனவாசத்தில் இருந்தார்கள். அப்போது ராவணன் அங்கு வந்தான். சீதா பிராட்டியை கடத்தி சென்றான். சிறையில் வைத்திருந்தான். இலங்கைக்கு கற்கள் கொண்டு குரங்குகள் பாலம் அமைக்க ஸ்ரீராமர் திட்டமிட்டார். அப்போது வாடிய முகத்துடன் அமர்ந்திருந்தார் ஸ்ரீராமபிரான். அவரை கண்ட அணில்கள் ராமருக்கு உதவி புரிய நினைத்தது. கடலில் குதித்த அணில்கள் நனைத்த உடலுடன் கடற்கரையில் உருண்டது. உடலில் ஒட்டிய சிறு மணலுடன் ஓடி வந்தது. பாலத்திற்கு சென்று குரங்குகள் அடுக்கிய பாறைகளின் இடுக்கில் அந்த மணல் துகள்களை விழுமாறு உடலை உலுக்கியது. அணில்களின் செயல்களை கிண்டல் செய்தது குரங்குகள். ஒரு அணில் சொன்னது, உங்களைப் போல் பெரிய உடலும் வலிமையும் எங்களிடம் இல்லை. அதனால் என்னால் இயன்றதை நாங்கள் செய்கிறோம். இதற்காக நாங்கள் இந்த கடலை வற்றி போகும் அளவிற்கு கடலில் குதிக்க வேண்டும் என்றாலும் நாங்கள் அதையும் செய்ய தயாராக உள்ளோம் என்று கூறியது. ராமா என்னும் ஒரு சொல் எங்களுக்கு அந்த வலிமையை தரும் என்றும் சொல்லியது. அணிலின் இந்த வார்த்தைகளை கேட்ட ஸ்ரீராமரின் மனம் நெகிழ்ந்தது. அணிலை தன் கையில் ஏந்தினார். எதையும் எதிர்பார்க்காமல் உதவி புரிய வந்துள்ளீர்கள். உனது கூட்டத்தாரின் பெரும் உதவிக்கு மிக்க நன்றி என்று கூறினார். மேலும் சொன்னார், உங்கள் செயலாலும் வார்த்தைகளாலும் என் மனம் மிகவும் மகிழ்ந்துவிட்டது என்றும் கூறினார். அணில்களின் இந்த செயலினை பாராட்டி அவர் அதன் முதுகில் பரிவுடன் தடவினார். ஸ்ரீராமபிரானின் 3 விரல்கள் அணில்களின் முதுகில் கோடு போட்டார். அதனாலேயே அன்று முதல் அணில்கள் முதுகில் கோடு இருக்கிறது. அணில்களின் இந்த அரிய செயலை தொண்டரடி பொடியாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் பாடியிருக்கிறார். குரங்குகள் மலையை தள்ளி பாலம் அமைத்தது. அணில்கள் மணலை கொண்டு பாலம் உறுதியாக இருக்க உதவி புரிந்தது. ஸ்ரீராமபிரானுக்கு தங்களால் இயன்ற வழியில் உதவிகள் செய்தன. எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் தனது சிறு உடலினை கொண்டு தன்னால் இயன்ற வழியில் உதவிகள் செய்தன. நானோ இங்கு மரத்தை போல் வலிய நெஞ்சினை கொண்டு பகவானுக்கு உதவி புரியாமல் இருக்கிறேனே. அப்போது திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்டாள், அணில்களைப் போல் குரங்கின் பின் சென்று ஸ்ரீராமபிரானுக்கு பக்தியுடன் சேவை செய்தேனா என்று கேட்டாள். எனக்கு ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும்? இறைவனுக்கு எந்த உதவியும் நான் செய்யாமல் இந்த திருக்கோளூரில் ஏன் நான் இருக்க வேண்டும் என்று கேட்டாள். அப்போது ஸ்ரீ ராமானுஜர் சொன்னார், உன்னுடைய கதைகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது. வேறு ஏதாவது கதை வைத்திருக்கிறாயா என்று கேட்டார். அப்போது திருக்கோளூர் பெண் பிள்ளை சொன்னாள், என்னிடம் நிறையா கதைகள் இருக்கிறது என்று சொன்னாள். பிறகு ராமானுஜர் கேட்டார், சொல் சொல், ஆசையாக இருக்கிறது உன் கதைகளை கேட்க என்று சொன்னார். அடுத்த கதையை அடுத்த காணொளியில் காண்போம். இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? நாமும் அணில்களைப் போல் அணுயாத்திரம் செய்து, அதாவது பகவானுக்கு பக்தியுடன் சேவை செய்து பகவானின் அனுகிரகத்தை பெறுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே.